விருச்சிக ராசிக்காரங்க தான் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறாங்க, குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகள் மீது கண்ணும் கருத்துமா இருக்காங்க. ஒரு ஸ்கூலில் விருச்சிக ராசி ஹெட்மிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அப்படி எல்லா டீச்சர்ஸும் பம்பரமாக உழைப்பாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்படி நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், உழைக்க தயங்காதவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கீங்களே, பெரிய யோகம் இல்லை அது. ஒரு ஆஃபீஸில் நிர்வாக பொறுப்பை கொடுக்கணும்னா விருச்சிக ராசிக்காரங்க கையில் கொடுக்கணும், அருமையாக வேலையை முடிப்பாங்க. அப்படிப்பட்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போ மிக நல்ல காலம். அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. அர்த்தாஷ்டம சனின்னா 4ஆம் இடத்து சனி. இப்போ 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறாரு. அர்த்தாஷ்டம சனி வருகிற போது நம்ம கொடுத்த இன்டர்வியூலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இதயங்கள் ஜாக்கிரதைனோம், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பலரும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. 20-21 வயசு பையங்களுக்கு கூட ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காலத்திலேருந்து இப்போ விடுதலைங்க, நமக்கு மிகப்பெரிய விடுதலை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் பிறக்குது. 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறாரு. 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிற போது சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்னா, படிக்கிற மாணவராக இருக்கோம். நம்ம காலேஜில் இப்போ தான் சேர்ந்துருக்கோம், இல்லை காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லை காலேஜ் படிப்பில் சேர போகிறோம். அப்படிப்பட்ட மாணவராக இருந்தால் நாம் உண்டு, நம்ம படிப்பு உண்டுன்னு இருக்கணும். இப்போ தான் மனசு காதலை நோக்கி போகும்.